சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு தமிழ்நாடு முதல்வரே தமிழ்நாடு முதல்வரே தமிழ்நாடு முதல்வரே தமிழ்நாடு முதல்வரே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு உடனே போடு. நேற்றைய தினம் ஓசூர் நீதிமன்ற வளாகத்திலே இளம் வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் மிக கொடூரமாக சமூக விரோதியால் தாக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த அளவில் கூட மிக மிக கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது இந்த கொடுமையான தாக்குதலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக மிக பெரிய அளவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் லா அசோசியேஷன் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றார்கள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்த ஒரு வழக்கறிஞரை, அதுவும் வழக்கறிஞர் உடையில் இருந்த ஒரு வழக்கறிஞரை மிக கொடூரமாக ஒரு குற்றவாளி தாக்கியுள்ளார். அந்த குற்ற சம்பவமானது சமூக வலைதளத்திலே மிக வைரலாக பரவியுள்ளது. ஒரு பட்ட பகலிலே நீதிமன்ற வளாகத்திலே வழக்கறிஞர் உடை அணிந்த ஒரு வழக்கறிஞரை ஒரு சமூக விரோதி தாக்குகிறார் என்று சொன்னால், அந்த சமூக விரோதிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி உள்ளது. எங்களுடைய கோரிக்கை, வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கையானது மிக நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே பல போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட்டு உள்ளோம். இன்றைய தினம் மீண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வந்தால் மட்டுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்கு இழப்பீடு, தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல இந்த வழக்கை சாதாரண காவல்துறையிலிருந்து சிபிசிஐடி வழக்காக விசாரணைக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் மட்டுமே தான் அந்த வழக்கறிஞர்களுக்கு நீதி கிடைக்கும். அதே போல இந்த குற்ற சம்பவத்திலே குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய சங்கம் மட்டுமல்ல, இங்க இருக்க வழக்கறிஞர் எல்லாமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம். எங்களுடைய ஒரே ஒரு இது என்னன்னா, வழக்கறிஞர்கள் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் ஆளுங்கட்சியை சார்ந்தாலும் சரி, எதிர்கட்சியை சார்ந்தாலும் சரி, அந்த வழக்கறிஞருக்கு சரி பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே தான் நீதி நிலைநாட்ட முடியும். சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு எங்களால் வாதாட முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கோம். அதற்கான வாய்ப்பை நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவிலே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். வெட்டிய குமாஸ்தா அவர்களுடைய இணையர் அவர்களோடு இவர் தொடர்ந்து போன்ல தப்பா பேசிட்டு இருந்தாரு. அதை பொறுத்துக்க முடியாம வெட்டிட்டாங்க. இந்த பிரச்சனை என்பது ரெண்டு தனிநபருடைய பிரச்சனை. இப்படி பண்ண இப்படி தானே பண்ண செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ வீடியோல பார்த்தவங்க, தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க, கோர்ட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல ஒருத்தர் கோர்ட் கவுன் போட்டிருக்கும் போது, கையில பண்டல் வச்சிருக்கும் போது, வெட்டி கீழே இருக்கும் போது திரும்பி போய் வெட்டலான்றது மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க காணொலி மூலமாக பொதுமக்கள் மத்தியிலும் எல்லாரும் மத்தியிலுமே இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும். அப்படி செய்தி போய் சேர்ந்ததுன்னா வழக்கறிஞர் ரோட்ல வெட்டலாம். எனக்கு உனக்கு பிரச்சனை வந்துச்சா, ரோட்ல வக்கீல வெட்டுறது ரொம்ப சாதாரணமா நடத்தலாம்னு சொல்லி இந்த தனிப்பட்ட விவகாரங்களை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம, என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு தெரியாம ஒரு கும்பல் தொடர்ந்து வழக்கறிஞர் மீதான வழக்கறிஞர் மீதான தாக்குதல் இறங்கும். இங்க ஏற்கனவே சைதாப்பேட்டில் கொலை நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க கொலை நடக்கும் போதும் பேப்பர்ல ஒரு செய்தி என்ன வரும்னா, அவரு ஆப்போசிட் தரப்பு கம்பேர் ஆனாரு, இவரு மேல என்னென்ன பேக்ரவுண்ட்ல கேஸ் இருக்கு, உடனே ஒரு வக்கீல் செத்துட்டா அந்த வக்கீலோட தாக்குதல் மீது செய்தி இப்படிதான் பரவுது. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வெட்டவனும் உள்ள போறான், அவங்க மனைவியும் உள்ள போறாங்க, இவருக்கு உயிர் போச்சு. யாருக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்குன்னா ஏன் அரசாங்கம் வேடிக்கை பாக்குது? ஒண்ணு இருக்கு, போலீஸ்காரங்களுக்கு ப்ரமோஷன் வக்கீல் தான் கேஸ் நடத்துறோம். போலீஸ்காரங்க வெட்டினாலும் உங்களுக்கு வேணும்னா வக்கீல் தான் கேஸ் நடத்தும். வக்கீல் போட்டவங்க தான் கேஸ் நடத்துறோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள்,
காவல்துறையினர் மட்டுமல்ல, வழக்கறிஞருடைய சமூகம், பொதுமக்களுக்கு நீதி கேட்டு போராடுற வழக்கறிஞர் சமூகம். ஒரு டாக்டர் தாக்கப்பட்டா, அந்த தாக்குதலை நாங்க நியாயப்படுத்தல. ஒரு டாக்டர் தாக்கப்பட்டா அந்த பூதாகரமா செய்தியாக்கி துணை முதல்வர் போய் உட்கார்றாரு, அமைச்சர் உட்கார்றாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து 2 நாள் செய்தியாக்கி அவர் மேல நடவடிக்கை எல்லா பாதுகாப்பு உறுதிப்படுத்துறாங்க. வக்கீலுக்கு நம்ம கருப்பு கோட்டு போட்டா போலீஸ்காரங்களை தப்பு பண்ணா எழுத்து கேட்கறது வக்கீல் தான். தப்பு பண்ற போலீஸ்காரங்களை துணிச்சலோட கேட்கறது வக்கீல் தான். அப்ப வக்கீலுங்க செத்தா நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? வக்கீலுடைய இறப்பு, வக்கீலுடைய தாக்குதலையும் நீங்க சந்தோஷப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்ப தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான் மாநிலத்துல போன் போட்டு மிரட்டினா உனக்கு 3 வருஷம் தண்டனை இருக்கு. உன்னை மிரட்டுவேன், உன்னை எதனா பண்ணுவேன்னு சொன்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்துல மசோதா கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து. நீங்க சமூக நீதி பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க, ஊருக்கெல்லாம் நியாயம் செய்வேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் உங்களால வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை கொண்டு வர முடியல? பதில் சொல்லுங்க. டாக்டர் கேட்டா மட்டும் எல்லா பாதுகாப்பு உறுதிப்படுத்துவீங்க. டாக்டருக்கு சட்டம் இருக்கு, அரசு ஊழியருக்கு சட்டம் இருக்கு, அரசு ஊழியர் என்ற போரில் கூட காவல்துறைக்கு சட்டம் இருக்கு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய, சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தக்கூடிய, பொதுமக்களுக்காக வழக்கு நடத்தக்கூடிய, நீதியை பெற்று தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இல்லையா? ஏன் வாயை திறந்து முதல்வர்கள் பேச மாட்டேன்றாங்க? துணை முதலமைச்சர்கள் ஏன் பேச மாட்டேன்றாங்க? தனிப்பட்ட விவகாரமா? வழக்கறிஞர் மீது எல்லா இடத்தையும் விதவிதமா பண்றான், கொலை பண்றான், குத்துறான், வெட்டுறான், மிரட்டுறான், வழக்கு நடத்துறான், மிரட்டுறான். யார் நியாயம் கேட்கறது? பொண்ணு புதைக்கிறான், எரிகிறான். வழக்கறிஞருடைய பாதுகாப்பை வழக்கறிஞர் உறுதி செய்ய வேணும். வழக்கறிஞர் தான் போராடணும். தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, நீங்க வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தொடர்ந்து கொண்டு வராம இருக்கீங்க. இதுக்குண்டான விளைவையும் தமிழ்நாடு அரசு சந்திச்சே தீரும். எல்லா நேரத்தையும் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, வழக்கறிஞர் சும்மா இருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட பிரச்சனையா? ரோட்ல ஒருத்த வக்கீல் யூனிஃபார்ம் போட்டவனே பண்டல் கூட வந்து வெட்டுறான், சொல்லி சொல்லி வெட்டுறான், கோர்ட்டு பக்கத்துல வெட்டுறான். இது தனிப்பட்ட விஷயமா பார்க்க முடியுமா? யாருக்கோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு இடையில பிரச்சனை பார்க்க முடியுமா? பாக்குறவங்க எல்லாரும் அதை பார்த்து தான் நாளைக்கு வெட்டுவானா? தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து மாற்றி ரோட்ல வெட்டான், ஹீரோயிஸை காட்டலாம், ரோட்ல வெட்டான், வக்கீல வெட்டான், வரமாட்டானா? உங்களுக்கு கூறுணர்வு இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரணும். தொடர்ந்து நம்ம போராடாம எதுவும் கிடைக்காது. ராஜஸ்தான்ல உள்ளவனு மனுஷன் தானே, ராஜஸ்தான்ல உள்ளவனு வக்கீல் தானே. நீங்க முற்போக்கு பேசுறீங்களே, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், திராவிட மாடல். நாங்க தான் சமத்துவ சமூக நீதிக்கு முன்மாதிரி. பெரியார் பேசுறீங்க, அம்பேத்கர் பேசுறீங்க, ஏன் சமூக நீதி வழக்கறிஞருக்கு இல்ல? வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரணும். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்க வழக்கறிஞர் இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கண்ணன், கௌதம, நாளைக்கு யார் வேணா இருக்கலாம். எங்கள்ல கருப்பு கோட்டு போட்ட எங்க ரத்தம் எங்க வேணா இருக்கலாம். நாளைக்கு பயம் இல்லாம போய் கோர்ட்ல வாதாட முடியுமா? வக்கீல் தொழில்னா என்ன? அச்சமின்றி தைரியத்தோட பாதுகாப்போட கோர்ட்ல போய் கேஸ் நடத்தணும். வக்கீல் எப்படி கேஸ் நடத்துவான்? இப்படி நட்ரோல்ல போட்டு வெட்டணும்னு சொன்னா எப்படி நடத்துவான்? எப்படி தைரியமா இருப்பான்? யார் உறுதி செய்யணும்? அரசாங்கம் உறுதி செய்ய வேணாமா? பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேணாமா? நீங்க நிவாரணத்துக்காக முன்னாடி வந்து நிக்க வேணாமா? வக்கீல் டாக்டருக்கு ஒரு நியாயம், அரசு ஊழியருக்கு ஒரு நியாயம், அவங்க தான் செய்யுங்க, வேணாம் சொல்ல. வக்கீல் எந்த இடத்துல குறைஞ்சிட்டாங்க? வக்கீலுக்கு மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வழக்கறிஞர்கள் காவல்துறை எதிர்க்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் மீது தாக்குதலை ரசிக்கிறீர்களா? போலீஸ் தப்பு பண்ணா கேட்கிறான்றதுக்காக நீங்க அதுக்காக போடாம இருக்கீங்களா? பதில் சொல்லணும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பை சட்டம் கொண்டு வரும் வரை வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடுவோம். கண்ணன் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர் ரத்தங்கள் எங்கெல்லாம் சிந்தப்படுகிறதோ அதற்கு எதிராக தொடர்ந்து ஒற்றுமையோடு களம் நிற்போம் என கூறுகிறேன். நன்றி.